இப்பொழுது நான் பேச எடுத்திருக்கும் தலைப்பு மோட்சம் தந்த குருமார்கள். நாம சிவபெருமானை, முருகனை, அம்பாளை, பெருமாளை எல்லாம் வழிபடும் போது நாம் ஒவ்வொரு வழிபாட்டிற்கு அப்படியே நம்ம என்ன பண்றோம், பாடுறோம், ஆலயம் ஆலயமாக செல்கின்றோம். வயதாகிறது, கடைசியில நாம இறைவனிடம் வேண்டுவது, எனக்கு அப்பா முக்தியை கொடுத்துரு, மோட்சத்தை கொடுத்துரு. நமக்கு கொடுப்பாரோ என்னவோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் நாம் முடிவாக வேண்டுவது அதைத்தான். நம்முடைய பிறவியின் முழு பயனை நாம் அடைய நமக்கு குருவருளும் வேண்டும், திருவருளும் வேண்டும், ரெண்டு அருளும் வேண்டும். இப்ப நாம தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், திரு அருட்பா, பிரபந்தம் இப்படி எல்லாம் பாடுறோம் இல்லையா? இந்த பாடல்களை பாடும்போது அந்த குருமார்களுடைய அருள் நமக்கு கிடைத்து விடுகின்றது. குருமார்களை தேடி செல்ல வேண்டியதே இல்லை, இல்லையா? நாம ஏன்னா குருமார்கள் எல்லாம் சாதாரணமா பாடிட்டு போகல, இந்த பாடல்களை மனமுருக பாடி நிறைய அற்புதங்கள் செய்திருக்கின்றார்கள், நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள். அதனால அந்த பாடல்களை நாம் பாடும்போது குருமார்களுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. அதே போல இதை பாடல்களை பாடிய குருமார்கள் அத்தனை பேரும் இறைவனை நேரில் கண்டு பேசி இருக்கின்றார்கள், உரையாடி இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் பாடிய பாடல்களை நாம் பாடும்போது இறைவனுடைய அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைத்து விடுகின்றது. ஆக நாம் இந்த பாடல்களை தேவாரத்துல ஒண்ணு, திருப்புகள்ல ஒண்ணு, திருவாசகத்துல ஒண்ணு, அப்புறம் அந்த பெருமாளுடைய 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒண்ணு, இப்படி அருட்பாடல ஒண்ணு, இப்படி தினம் நாம பாடும்போது அத்தனை குருமார்களுடைய அருளையும் பெறுகின்றோம், இறைவனுடைய அருளையும் நமக்கு பூரணமாக பெற்று தருகின்றார். இதனாலதான் நாம இந்த கூட்டு வழிபாட்டுல விடாம வந்து கலந்து கொண்டு நாம் பாடுவதோடு நம் பிள்ளைகள், இப்ப பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு பாடினான், பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நாம என்ன பண்றோம், இதை கற்றுத் தருகின்றோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுபோல அப்படி குருமார்கள் அவர்களே இறைவனுக்கு ஒப்பாக மோட்சம் தந்திருக்கின்றார்கள். அப்படிங்கிறதுலதான் நான் சில குருமார்களை பற்றி பேச வந்திருக்கின்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா நமது ஞானசம்பந்த பெருமான் 3 வயதிலேயே உமையவளிடம் ஞானப்பால் உண்டு ஞானம் பெற்றவர். 16,000 பாடல்களுக்கு மேல பாடினாரு. 16 வயது தான் அவர் வாழ்ந்தார். அந்த 16 வயதுல 16,000 பாடல்களுக்கு மேல பாடினார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்தருக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்க நினைத்தார்கள். பெற்றோர்களுடைய மனம் கடுகளவும் துன்பப்படக்கூடாது என்று திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார். திருமண ஏற்பாடாயிற்று. அவர் எங்கு சென்றாலும், எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் 1000 அடியார்களோட தான் போவாராம். அப்ப அவர் திருமணத்துக்கு எத்தனை 1000 அடியார்கள் வந்திருப்பாங்க. திருநல்லூரிலே அவருக்கு திருமணம் நடந்தது. அத்தனை 1000 அடியார்கள் வந்திருந்தார்கள். அந்த ஈஸ்வர பேர் என்ன தெரியுமா? சிவலோகநாதர். அந்த அம்மா உமையம்மை என்ன பண்ணாலாம், நம்மை போல சாதாரண மானிட பெண்ணாக கையில் திருநீற்று பாத்திரம் ஏந்தி எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்தாலாம். எத்தனை 1000 பேர் வந்திருப்பாங்க, அத்தனை 1000 பேருக்கும் திருநீர் கொடுத்தாலாம். அதனால அந்த அம்மைக்கு என்ன தெரியுமா பேரு? திருநீற்றம்மைன்னு பேரு. அந்த அம்மைக்கு திருநீற்றம்மைன்னு பேரு. அத்தனை பேரும் திருநீர் தரித்து கொண்டார்கள். திருமண நேரம் நெருங்கியது. அந்த அக்னியை ஞானசம்பந்த பெருமான் மனைவி பூரணி, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை பூர்ணத்துவம் பெற்றது. அவங்க அக்னியை வலம் வந்தார்கள். அப்பொழுது சிவபெருமானுடைய அந்த கருவறையிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஜோதி புறப்பட்டது. அந்த ஜோதிக்குள் வந்திருந்த அடியவர்கள் அத்தனை பேரும் சென்றார்கள். ஞானசம்பந்த பெருமானும் அந்த மனைவி பூரணி அம்மையும் கடைசியா தான் போனாங்க. ஏன் தெரியுமா? அத்தனை 1000 அடியார்களையும் கூட அழைத்து சென்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் உள்ள போய் ஜோதியில் கலந்து விட்டார்கள். அங்க இருக்கிற எறும்பு கூட அந்த ஜோதியில் கலந்ததாம், அந்த பாக்கியத்தை பெற்றதாம்.
அப்படி அத்தனை பேரும் அனுப்பிவிட்டு இவர்களும் அந்த ஜோதியில் கலந்தார்கள். அத்தனை 1000 பேர்களையும் அன்று ஒரு நாள் மோட்சத்திற்கு அழைத்து சென்று விட்டார், சிவலோகத்துக்கு அழைத்து சென்று விட்டார் திரு ஞானசம்பந்த பெருமான். அதாவது திருநீற்றம்மை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அருள் வந்துடுச்சு முன்னாடியே. அவன் அருள், சிவபெருமானுடைய அருள் யாரு? உமையவள். அவள் முன்னாடியே வந்துட்டான். வந்து எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்துட்டான். திருநீர் கொடுத்து திருநீர் பூசியவர்கள் அத்தனை பேரும் ஜோதிக்குள் நுழைந்து ஈசனுடைய சிவலோக பதவியை, ஈசனுடைய திருவடியை பெற்றார்கள். இது நமது சைவ சமயத்தில் சமய குறவர்களில் முதல்வரான ஞானசம்பந்த பெருமான் நிகழ்த்தி காட்டிய அற்புதம். அத்தனை பேரும் குருவருளையும் பெற்றார்கள், திருவருளையும் பெற்றார்கள். மாயவரம் சித்தர்காடு, நீங்க மாயவரம் ஊரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு பக்கத்துல சித்தர்காடுன்னு ஒரு இடம். திருச்சிற்றம்பல நாடிகள், சீர்காழி சிற்றம்பல நாடிகள்னு ஒரு குருநாதர் இருந்தார். அவர் பேரு சீர்காழி சிற்றம்பல நாடிகள். அவருக்கு எத்தனை பேர் தெரியுமா சிஷ்யர்கள்? 63 பேர். 63 பேர் அவருக்கு சிஷ்யர்கள். அவர் அந்த 63 மாணாக்கர்களுக்கும் தினமும் நல்ல கருத்துக்களை வழங்கி, அவர் நல்ல பாடல்களை பாடி சிவபக்தியையும் அம்பாள் பக்தியையும் ஒவ்வொரு நாளும் ஊட்டி வந்தார். இவர்களை அந்த ஊர்ல ஒரு மடத்துல அன்னதானத்துக்கு கூப்பிட்டாங்க. இவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க? அன்னதானத்துக்கு போனாங்க. குருநாதர் அமர்ந்தார், 63 அமர்ந்தார்கள். அப்படி அமரும் பொழுது அவர்களுக்கு சாதம் போட்டு முதல் சாம்பார் ஊற்றிக்கிட்டே வந்தாங்க. 2வது குழம்பு ஊற்றி கொண்டே வந்தார்கள். அந்த குழம்பு ஊற்றும் போது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எல்லாத்துக்கும் விடணும். இல்லை சிலர் நெய் விடுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, வேப்பெண்ணையுடைய தூக்கு அங்க இருக்கு, சாமிக்கு வேப்பெண்ணெய் விளக்கேற்றுவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் தூக்க ஒருத்தர் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டார். ஒரு சிறுவர் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் வேப்பெண்ணெயை விட்டுட்டு போயிட்டார். வேப்பெண்ணெயை விட்டுட்டு போனா பிசைந்து ஒன்னும் சொல்லல, அத்தனை பேரும் சாப்பிடுகிறார்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாராம், ஐய வேப்பெண்ணெய் கசக்குது, நீ என்னப்பா ஊத்துன? நெய்யும் இல்லை நல்லெண்ணையும் இல்லை, நீ வேப்பெண்ணெயை ஊத்திட்ட, கசக்கின்றது அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவுதான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. முடிச்ச உடனே குருநாதர் அந்த ஒரு நபரை மட்டும் அழைத்தார். இங்க வாப்பா, உனக்கு ருசி தெரிகிறதா? வேப்பெண்ணெய் ஊற்றி இருக்கிறார்கள், வாய் கசக்கின்றது என்ற ருசி தெரிகிறதா? அதனால் இனி நீ என்னுடைய அடியார்களில் ஒருவராக இருக்க வேண்டாம், சென்று விடுன்னு சொல்லிட்டேன். அப்ப பாருங்க, துறவரம் மேற்கொண்டவர்கள் எப்படி இருந்திருக்காங்க. ருசி கூட தெரியக்கூடாதான், பசிக்குத்தான் உணவு, அடுத்தவர்கள் அன்பாக கொடுக்கின்றார்களே என்பதுதான் சாப்பாடு. அங்க ருசிக்கு இது இல்லை. அதனால ருசி தெரிஞ்சிருச்சா உனக்கு? வாய் கசப்பு தெரியுதா? போயிடு அப்படின்ட்டார். அவர் அப்படியே அழுது கொண்டே அங்கே நின்றார். அவரை அழைக்கவே இல்லை. மற்ற 62 பேரையும் அழைத்து கொண்டு குருநாதர் புறப்பட்டார். சில வருடமானது. குருநாதர் முக்தி நிலைக்கு போக வேண்டும் என்று அவருக்கு இறைவனுடைய அழைப்பு வந்து விட்டது. அதாவது நிஷ்டை கூடி அமர்ந்து முக்தி நிலைக்கு போய்விட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அங்க அந்த இது அமைத்து உள்ள இறக்கிடுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் நமக்கு எல்லா இடங்கள்லையும் கூடங்கள் இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற ராஜாவை போய் பார்த்தார். யாரு? இந்த குருநாதர் சிற்றம்பல நாடிகள். நாங்க எல்லாரும் இல்லை, நான் சமாதி நிலையை அடைய போகின்றேன், எனக்கு ஒரு இடம் ஒதுக்கி எனக்கு கட்டித்தர வேண்டும்னு கேட்டார். அவ்வளவுதான். 62 சிஷ்யர்களும் எல்லாரும் குருநாதர் காலில் விழுந்து, நாங்களும் கூட தான் வருவோம், எங்களுக்கும் முக்தி மோட்சம் கிடைக்கணும், எங்களையும் அழைத்து செல்லுங்கள், நாங்களும் உட்கார்ந்துடுறோம், நிஷ்டை கூடி நாங்களும் அமர்ந்து விடுகின்றோம், எங்களுக்கும் அந்த இதை கொடுங்கன்னு குருநாதர் கிட்ட மன்றாடி அழுகிறார்கள். குருநாதர் பார்த்தார், மன்னனிடம் சொன்னார், சுற்றி 62 இடங்களை உங்களுக்கு அமைத்து தர முடியுமா? ஏன்னா அந்த குழி வெட்டி அதெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா சமாதி நிலை அடைவதற்கு அப்படின்னு கேட்டார். கேட்டா மன்னருக்கே மிகுந்த ஆச்சரியம். ஆனா 62 பேரும் விடல, நாங்களும் வருவோம் அப்படின்ட்டாங்க.
குருநாதர் நடுவிலேயும் சுற்றி 62 குழிகளும் வெட்டப்பட்டன. ஒரு நல்ல நாளில் நாளெல்லாம் பார்த்துட்டாரு, நேரமெல்லாம் குறிச்சிட்டாரு, மன்னர்கிட்ட சொல்லிட்டாரு. மன்னர் வந்து நிற்கின்றார், ஊரே நிற்கின்றது. எல்லோரும் அந்த சமாதியில் இறங்கினார்கள், சமாதி நிலைக்கு சென்றார்கள், நிஷ்டை கூடினார்கள். அவர்களுக்கு மேல அந்த உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. கற்பூரம் கொட்டுவார்கள், வில்வ இலைகளை கொட்டுவார்கள், திருநீற்றை கொட்டுவார்கள். இது மாதிரி பண்ணி அத்தனை பேரையும் சமாதிப்படுத்தி விட்டார்கள். இதை யார் கேள்விப்பட்டா தெரியுமா? அந்த ஒருத்தர் தனியா போயிருக்காரு பாருங்க, அவரு இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, அவர் ஒரு சிவாலயத்துல உட்காந்துக்கிட்டு, குருநாதர் என்ன ஒதுக்கிட்டாரு, குருநாதர் என்ன ஒதுக்கிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேனே, எப்ப குருநாதர் என்ன கூப்பிடுவார், எப்ப நான் அந்த 62 பேரோட போய் 63வது ஆளா நான் சேருவேன் என்று சிவபெருமானிடம் அழுது கொண்டே இருந்தாராம். அப்ப சிவன் அருளால் அவருக்கு இந்த செய்தி போகின்றது. போன உடனே என்ன பண்ணாரு, என்னது என்னுடைய குருநாதரும் 62 சிஷ்யர்களும் எல்லாரும் சமாதி நிலைக்கு போயிட்டாங்களா என்று ஓடி வருகிறாராம். அந்த ஊர்ல இருந்து குருநாதா 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 என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, ஓடி வர்றார். ஓடி வந்து அந்த 62 பேரையும் அந்த சமாதி நிலை படுத்திருக்காங்க இல்லையா, சுத்துறார், அப்படியே கத்திக்கொண்டே சுத்துகிறார், குருநாதா குருநாதா குருநாதான். கடைசியில குருநாதர் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவர் தான் நடுவுல வச்சிருக்காங்க. அவரை சுற்றினார் அழுது கொண்டே, குருநாதா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தெரியாம தானே அந்த இதை சொல்லிட்டேன், என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு கதறிக்கிறார், சுற்றுகிறார். அப்ப அந்த சமாதியிலிருந்து அப்படியே ஒரு பிளவு ஏற்பட்டதாம். குருநாதருடைய கரம் வெளியே நீண்டதாம். உடனே இவர் அருகில் சென்றார், அவரை பிடித்து குருநாதர் உள்ளே இழுத்து கொண்டார். அவர் உள்ளே சென்றதும் மறுபடி அந்த இடம் மூடிக்கொண்டது. குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கணும். இப்ப அந்த இடத்துக்கு பேர் தான் சித்தர்காடு, மாயவரத்துக்கு பக்கத்துல. எத்தனை பேர் மொத்தம்? 63 சிஷ்யர்கள் குருநாதரோட சேர்ந்து 64 பேர் ஒரே இடத்துல சமாதி நிலை அடைந்தார்கள். இதெல்லாம் நாம படிக்கும் போது கேட்கும் போதே மிக ஆச்சரியமாக இருக்கும். கஞ்சனூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுக்கிரனுக்கு உரிய ஸ்தலம் கஞ்சனூர், கும்பகோணம் பக்கத்துல. இந்த கஞ்சனூர்ல வைஷ்ணவ ஸ்தலமும் உண்டு, சிவஸ்தலமும் உண்டு. அதுல வைஷ்ணவ ஸ்தலத்தை வணங்குபவர்கள் வைஷ்ணவர்கள் 14 குடும்பத்தவர். மொத்தம் அங்க இருந்தவங்க நிறைய இருந்திருக்காங்க. ஆனா அதுல 14 குடும்பத்தவர்கள் வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், திருநீர் பூசிக்கொண்டு சிவனடியார்கள் சென்றால் கேலி செய்வாங்களாம். உருத்ராட்சம் அணிந்து கொண்டு சிவனடியார்கள் சென்றால் கேலி செய்வார்களாம். சிவன் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் இவர்கள் இடையூறு செய்வார்களாம், கேலி செய்வார்களாம். இதை சிவ பக்தர்கள் சிவன் அடியார்கள் சென்று அங்கு உள்ள ஈசனிடம் முறையிடுவார்களாம். அப்பா, நாங்க உங்க கோயிலுக்கு வர்றோம், நிம்மதியா வந்து உன்னை கும்பிட முடியலையே, இந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் எங்களை கேலி பண்றாங்களே, இது தகுமா, இதுக்கெல்லாம் நீ தான்ப்பா பாடம் புகட்டணும் என்று அந்த சிவனிடம் சென்று முறையிடுவார்களாம். சிவன் யார் தெரியுமா? அக்னீஸ்வரர். அப்ப எல்லாரும் சென்று முறையிடுவார்களாம். அந்த முறையிட்டதின் பலனாய் ஈஸ்வரன் அருளாய் இந்த 14 வைஷ்ணவ குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? அரதத்தர். குழந்தை பேரு அரதத்தர். குழந்தை பிறந்தது. குழந்தைய என்ன பண்ணுவாங்க, அழகா குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டிட்டு நல்லா பவுடர்லாம் போட்டுட்டு வஸ்திரமெல்லாம் கட்டிட்டு நெத்தியில வைணவர்கள் நாம என்ன பண்ணுவோம், திருநீர் எடுத்து பூசுவோம். அது கூட குழந்தைக்கு கண்ணில் எல்லாம் படமும் நம்ம லேசா அப்படி வைப்போம். அது மாதிரி அவர்கள் திருமண்ணிடுவார்கள். நாமம் அத நெத்தியில வைப்பாங்க. வச்சா பச்சை குழந்தைங்க, அது சின்ன குழந்தை என்ன பண்ண தெரியுமா, உடனே கையை தூக்கி நெத்தியில வச்சு அதை அழிச்சிடும். இவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க, இந்த குழந்தைங்க எல்லாம் எப்பவுமே பாருங்களேன், நம்ம முகத்துல ஏதாவது தொட்டோம்னா உடனே அது கையை கொண்டாந்து முகத்துல வச்சிடும் இல்லையா, பச்சை குழந்தை நம்ம பார்த்துருக்கோம். இவர்கள் இந்த குழந்தை ஏதோ கையை கொண்டாந்து நெத்தியில வைக்கிறது அழிஞ்சிடுதுன்னு நினைச்சாங்க. ஆனா மாதமாக ஆக ஆக
5 மாதம் 7 மாதம் 9 மாதம் என்று ஆக இந்த குழந்தைக்கு நெற்றியில் நாமம் இடவே முடியாது. நாமம் வச்ச அடுத்த நிமிடம் இந்த குழந்தையின் கை நெற்றிக்கு போகும். நெற்றியில அந்த நாமத்தை அழிச்சிடும். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து 1 வயதானது 1.5 வயதானது வாசலில் நடைவண்டி உருட்டி அந்த குழந்தை விளையாடியது. விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தை வாசல்ல பாட்டி உட்கார்ந்துருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நடவண்டியை தள்ளிக்கிட்டே எவ்வளவு வேகமா போகுமோ தெரியாது, சிவன் கோயிலுக்கு போயிடும். சிவன் கோயிலுக்கு போனா எல்லாரும் ஓடி போய் ஐயோ இந்த குழந்தை சிவன் கோயிலுக்கு போகுதுன்னு ஓடி போய் தூக்கிட்டு வருவாங்க. எப்படி? சிவன் கோயிலுக்கு ஓடிடும். 3 வயதானது என்ன செய்வாங்க? நல்லா பேசுது. என்ன செய்வாங்க? அலங்காரம் பண்ணி நெத்தியில நாமம் போட்டு விடுவாங்க. அடுத்த நொடி அழித்து விடும். வெளியில போறது தான் தெரியும். எப்படி 1 நிமிடம் நேரம் தான் சிவாலயத்துக்கு போயிடும். இவங்களுக்கு இது மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. கண்டித்து பார்த்தார்கள், அடித்து பார்த்தார்கள். அந்த குழந்தை கேட்கல. அப்போ மற்ற வைணவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தை ஏதோ தெரியாமல் செய்கின்றது, அதுக்கு இன்னும் விவரம் புரியல, நீ கொஞ்சம் விவரம் புரிஞ்ச உடனே நீ சொல்லு, அந்த குழந்தை கேட்கும் அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் விட்டு வைத்தார்கள். ஆனாலும் சிறுவனாக ஆன பிறகு வைஷ்ணவ சிறுவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு இந்த சிறுவன் சிவாலயத்துக்கு செல்வான், பஞ்சாட்சரத்தை ஓதுவான். இதை கண்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியமாயிடுச்சு. இப்படி எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்காத அந்த குழந்தை 16 வயது 17 வயது ஆனது. அதை நடுவில் உட்கார வைத்து சுற்றி வைணவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு, நீ செய்வது மிகப்பெரிய தவறு. நம்முடைய பெருமாள் தான் மூல தெய்வம், அவரிடமிருந்துதான் சிவபெருமானே வந்தாருங்கிற மாதிரி அவர்கள் எப்படி நம்ம பாகவதம் கதைகள்லாம் வருது இல்லையா, இந்த விஸ்வரூப தரிசனம்லாம் சொல்றாங்க இல்லையா பெருமாளை பற்றி, இந்த மாதிரி வரலாறுகள் எல்லாம் சொல்லி, தசாவதார வரலாறுகளை எல்லாம் சொல்லி அந்த குழந்தையை மனதை மாற்ற பார்த்தார்கள். ஆனால் அந்த குழந்தை கேட்டுக்கொண்டே இருந்து அந்த சிறுவன் சொல்லுவான், இல்லை இல்லை, சிவபெருமானே மெய்ப்பொருள், சிவபெருமானே மூல தெய்வம், மற்ற தெய்வங்கள் அனைத்தும் சிவன் அருளால் வந்த தெய்வங்கள் தான் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடும். இதற்கு மேல இந்த பையனை என்ன பண்ணலாம்? எப்படி மாத்தலாம்? இனி சாமபேத தான தண்டம்ங்கிற மாதிரி இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பதாக பயமுறுத்தினால்தான் இவன் திருந்துவான்னு ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் வைஷ்ணவர்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஸ்டூல், அதாவது முக்காலி, இரும்பு முக்காலி, அதை நெருப்புல போட்டு பழுக்க காய்ச்சி அதை வைக்கின்றோம். பழுக்க காய்ச்சிய இரும்பை உன் கையில் தருகின்றோம். நீ அந்த முக்காலியில், அந்த பழுக்க காய்ச்சிய முக்காலியில் உட்கார்ந்து இந்த பழுக்க காய்ச்சிய இரும்பை கையில் வாங்கி விடுவாயா? நீ பஞ்சாட்சரம்தான் பெரிது என்கிறாயே, நம்முடைய அஷ்டாட்சர 8 எழுத்து மந்திரத்தை நீ ஓத மறுக்கின்றாயே, அப்பொழுது அந்த சிவன் தான் பெரியவர் என்றால், நீ வணங்கும் அந்த ஈசன் அக்னி ஈஸ்வரன் என்றால், நீ அந்த அக்னியின் மேல் அந்த ஸ்டூல் காமிக்கணும், அப்படி உட்காருவாயா என்று கேட்டார்கள். அந்த வாலிபன் சொன்னான், நான் உட்காருகிறேன், அந்த இரும்பு அந்த அக்னி முக்காலியில் உட்காருகிறேன், நீங்கள் கொடுக்கும் இரும்பு ஆயுதத்தையும் கையில் வாங்குறேன். ஆனால் அடுத்த நிமிடம் நான் அப்படி செய்து விட்டால் நீங்கள் அத்தனை பேரும் சிவனாலயத்திற்கு வர வேண்டும், சிவனை வழிபட வேண்டும், நெற்றியில் திருநீர் தரிக்க வேண்டும், செய்வீர்களா என்று கேட்டான். இவங்களுக்கு வேற வழி இல்லை. தன்னால தன் வாயால் மாட்டிக்கொண்டார்கள். தவளை என்ன பண்ணுமா? தவளை என்ன பண்ணுமா? தானே தன் வாயால் மாட்டிக்கொள்ளுமா தவளை. அது மாதிரி இவர்கள் என்ன செய்தார்கள்? தானே மாட்டிக்கொண்டார்கள். இப்ப சரி, இவனால் செய்ய முடியாது. அந்த அக்னி ஸ்டூல்ல எப்படி உட்கார முடியும்? கையில எப்படி இரும்ப வாங்க முடியும்? முடியாது. நம்முடைய வைஷ்ணவத்துக்கு அவன் திரும்பிடுவான்னு எல்லாரும் நம்பி 14 குடும்பத்தவரும் ஒத்துக்கொண்டார்கள். இப்ப அக்னியில் போட்ட அந்த இரும்பு முக்காலி ஒதுக்கிது கொண்டு வச்சாங்க. அழைத்தார்கள் அவனை. கையில அந்த இரும்பு ஆயுதம் அக்னியில போடப்பட்டது கொடுத்தாங்க. நேராக வந்தான். சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அந்த அக்னி ஈஸ்வரனை வணங்கி அந்த முக்காலியில் அமர்ந்தான். கையில் அந்த ஆயுதத்தை பிடித்தான். எப்படி அப்பர் பெருமானை திருநீற்று அந்த இதுல கொண்டு போய் சுண்ணாம்பு காலவாயில தள்ளும் பொழுது அப்படியே அவருக்கு குளிர்ந்து விட்டதோ இல்லையா,
சுண்ணாம்பு கலவை என்ன ஆயிடுச்சு? குளிர்ச்சியை தந்து விட்டது. அது மாதிரி இவனுக்கு குளிர்ந்து விட்டது. அழகாக உட்கார்ந்து இருக்கின்றான், கையில் அந்த ஆயுதத்தையும் பிடித்து கொண்டிருக்கின்றான். அவ்வளவுதான். அத்தனை பேருக்கும் மிகுந்த ஆச்சரியம், ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை. அவ்வளவு பேரும் காலில் விழுந்தார்கள். அத்தனை 14 குடும்பத்தவரும் சிவாலயம் சென்றார்கள், திருநீர் பூசினார்கள், சைவர்களாக மாறினார்கள். கஞ்சனூர் அரிதத்தர் வரலாறு. இப்ப இந்த அரிதத்தர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் சிவ தொண்டர்களாக மாற்றி ஒவ்வொரு சிவாலயமாக சென்று அந்த சிவாலயத்துக்கும் சென்று அந்த சிவனுடைய பாடல்களை பஞ்சாட்சரத்தை ஓதி மற்றவர்களுக்கும் உணரச் செய்து ஓதச் செய்து பலனடைந்தார். இவருக்கு வாலிப வயது வந்து திருமணமும் நடந்தது. குழந்தைகள் பிறந்தன. அத்தனை பேருக்கும் அந்த ஊரிலேயே வீடுகள் இருக்கிறது. ஒரு நாள் இவரை சிவபெருமான் அழைத்து விட்டார். நீ வாப்பா அப்படின்ட்டார். யாரு? அரதத்தர் என்ற குருநாதரை. இப்ப இவர் சொன்னாரு, புஷ்ப பல்லக்கு வருகின்றது, புஷ்ப பல்லக்கு வருது. இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த நேரம் புஷ்ப பல்லக்கு வருகின்றது. நான் மட்டும் ஏறவில்லை, நீங்கள் யாரெல்லாம் என்னுடன் வர இருக்கின்றீர்களோ அத்தனை பேரையும் நான் மோட்சத்திற்கு அழைத்து செல்வேன், சிவலோகத்துக்கு அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரோ. அவ்வளவுதான். இந்த வைணவ குடும்பங்கள் எல்லாம் சிவ குடும்பங்களாக மாறினாங்க பார்த்தீங்களா? அவ்வளவு பேரும் நாங்க வர்றோம்னு எல்லாம் புறப்பட்டாங்க. அந்த மாதம் வந்தது, அந்த நாள் வந்தது, அந்த நேரம் வந்தது. அதற்கு முன்னால் ஒரு பாட்டி இந்த அரதத்தரை பார்த்து சொல்லுச்சு, அப்பா நானும் வந்துடுறேன், நான் என் வீட்டில இருந்து நடந்து வரணும், நீ பல்லக்கில் ஏறி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிடாதையா, நான் வந்துடுறேயா, என்னைய கொஞ்சம் கூட்டிட்டு போயிடுறியா அப்படின்னு. பாட்டி கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் பாட்டி, எல்லாரும் போகும்போது நீ வந்துரு பாட்டி அப்படின்னாரு. இப்ப புஷ்ப பல்லக்கு வந்து கீழே இறங்கிடுச்சு. இந்த குடும்பத்தவர்கள் அத்தனை பேரும் ஏறிட்டாங்க. இவருடைய பிள்ளைகள், மருமகள்கள், பேரம்பேத்தி எல்லாம் ஏறிட்டாங்க. அவ்வளவு பேரையும் அந்த தாங்குது அந்த புஷ்ப பல்லக்கு. எங்க கிளம்புது? சிவலோகம் புறப்பட போகுது. இந்த பாட்டி சொல்லுச்சே, காணாமே வர்றேன்னுச்சே, ஆகா நம்ம வாக்கு கொடுத்தமே, உன்னை கூட்டிக்கிட்டு தான் போவேன் பாட்டின்னு ஒருத்தர் அனுப்பி, ஏப்பா இந்த பாட்டியை போய் கூட்டிட்டு வாப்பா சீக்கிரம் வர்றேன்னுச்சு, அது ஒண்ணுதான் பாக்கி, கூட்டிட்டு வா. இந்த பாட்டி என்ன பண்ணுச்சான், ஆகா நம்ம எங்க போறோம்? சிவலோகம் போறோம், திருக்கைலாயம் போறோம். நம்ம கோயில்லையே பார்த்துக்கிட்டு இருந்த சிவனை, கோயில்லையே பார்த்துக்கிட்டு இருந்த முருகனை, கோயில்லையே பார்த்துக்கிட்டு இருந்த அம்பாளை, கோயில்லையே பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளையார நேர பார்க்க போறோம். எங்க? சிவலோகத்துல போய் திருக்கைலாயத்துல நேர பார்க்க போறோம் அப்படின்னு பிள்ளையாரு பக்த அந்த பாட்டி. பிள்ளையாருன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். வேக வேகமா பூர்ணம் வச்ச கொலக்கட்டை ஒரு இது அவிச்சிருச்சு. எதுக்கு? பிள்ளையாருக்கு போகுதான், நேர பார்க்க கொண்டுகிட்டு போக. இந்த ஆள் வந்து, என்ன பாட்டி வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. இதா வந்துட்டேன்ப்பா, பிள்ளையாருக்கு கொலக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதோ வந்துட்டேன். எடுத்துச்சு, கடகடன்னு கொலக்கட்டையெல்லாம் வாழை இலையில கொட்டுச்சு, மடிச்சுச்சு, ஒரு துணியில போட்டுச்சு, முடிஞ்சிச்சு, தூக்கிக்கிருச்சு, புறப்பட்டுச்சு. எல்லாரும் சிவலோகம் சும்மா ஏறிட்டாங்க. இந்த பாட்டியோடைய நம்பிக்கையை பாருங்க. நேர பிள்ளையார பார்க்க போறோம். பிள்ளையார் பக்த கொலக்கடை கொண்டு நேர கொண்டு போய் அவர் கையில கொடுக்கணுமா? எப்படி பாத்தீங்களா? கொலக்கடையோட ஏறியது அந்த பாட்டி. அந்த புஷ்ப பல்லக்கு அப்படியே புறப்பட்டு திருக்கைலாயம் சென்றது. எல்லோரும் சிவலோக பதவி அடைந்தார்கள். எப்படி பாத்தீங்களா? குருவருளும் எல்லாரும் அவங்களுக்காக, அந்த பாட்டிக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அரதத்தர் கூட்டிட்டு போனாரு. அந்த நம்பிக்கை பாருங்க. அதனால குருவருளும் திருவருளும் சேர்ந்து நான் கிடைத்ததற்கு 3 வரலாறு இப்ப சொன்னேன் இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் அடியார்களோடு திருநெல்லூர்ல சிவலோக பதவி அடைந்தார். அத்தனை பேருக்கும் அடைய செய்தார். திருக்கைலாயம் கூட்டிட்டு போயிட்டார். அரதத்தர் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டார். சிற்றம்பல நாடிகள் என்ன பண்ணாரு?
அவரு 63 அடியார்களையும் அவரை அவ்வளவு பேருக்கு மோட்சம் வாங்கி கொடுத்து விட்டார் இல்லையா? அவ்வளவு பேரும் அவரை நம்பிதானே குருநாதரின் திருவருளும் கிடைக்குது, சிவபெருமான் அருளும் கிடைக்குது, எல்லாரும் ஒரே நேரத்துல மோட்சம் அடைந்தார்கள். அதனால்தான் திருவருளும் குருவருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் தேவார பாடல்களை பாடுகின்றோம், திருப்புகழ் பாடுகின்றோம், திருவாசகம் பாடுகின்றோம். பாடுவதன் பலன் நமக்கு திருவருளும் கிடைக்கும், குருவருளும் கிடைக்கும். அடுத்து பாருங்க, உமாபதி சிவாச்சாரியார் நம்ம சைவ குறவர்களில் 4 போல் சந்தான குறவர்களில் ஒருத்தர் உமாபதி சிவாச்சாரியார். அவரு சிதம்பரத்துல ஒரு மடம் அமைத்து கொண்டு அங்கு தங்கி இருந்தார். அவருக்கு அடியார்கள் எல்லாம் இருந்தாங்க. அவர் அங்க சிவனுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மடத்துல பெத்தான் சாம்பான் ஒருத்தன் இருந்தான். இந்த பெத்தான் சாம்பான் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துல பிரசாதம் செய்யும் மடப்பள்ளிக்கு என்ன செய்வார், விறகு கட்டு தரம் கொண்டு போய் கொடுப்பார். சாமிக்கு பிரசாதம் போட அப்படி விறகு கட்டை கொடுத்துட்டு திரும்பி வரும்போது நடராஜ பெருமானை போய் தரிசிச்சு கேட்பாராம், நடராஜ பெருமானே எனக்கு மோட்சம் தந்துடக்கூடாதா? நடராஜ பெருமானே எனக்கு மோட்சம் தந்துடக்கூடாதா? முக்திங்கிறாங்க, மோட்சம் தராங்க, எனக்கு தரக்கூடாதான்னு கேட்பாராம். இப்படியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததால் ஒரு நாள் அவன் அப்படி வணங்கி கேட்கும் பொழுது அவருக்கு முன்னால் ஒரு ஓலை வந்து விழுந்தது. அப்பொழுது நடராஜர் அசரீரியாக சொன்னார், பெத்தான் சாம்பான், இந்த ஓலை எடுத்துக்கொள், உமாபாதி சிவாச்சாரியார் கிட்ட போ, அவர் உனக்கு மோட்சம் தந்து விடுவார்னு சொன்னார். உடனே அந்த ஓலை எடுத்துக்கொண்டு ஓடினான். ஏன் தெரியுமா? மோட்சம் கிடைக்க போகுது, ஓலை கிடைச்சிருச்சு கையில. ஓடுகின்றான் உமாபதி சிவாச்சாரியாரிடம். அந்த மடத்துக்கு போய் சிவாச்சாரியார் கிட்ட ஓலையை கொடுத்தார். அப்பா, நான் போய் சிவபெருமானை வேண்டிக் கொண்டே இருந்தேன், எனக்கு ஒரு ஓலை வந்து விழுந்தது, அதுல உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எனக்கு மோட்சம் கொடுக்க சொல்லி எழுதியிருக்கான் பாருங்கன்னு கொடுத்தார். உமாபதி சிவாச்சாரியார் படித்து பார்த்தார். சிவபெருமானே மோட்சம் கொடுத்திருக்கலாமே, நம்மிடம் அனுப்பி இருக்கிறாரே என்று நினைத்து, இருந்தாலும் நடராஜ பெருமானுடைய கட்டளை அல்லவா, அதனால அவர் என்ன பண்ணாராம், அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தை தன் கையில் ஊற்றினார். ஊற்றி இந்த பெத்தான் சாம்பான் தலையில் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று தெளித்தார். தெளித்த நொடியில் அப்படியே, அதாவது ஒரு சூரியன் எப்படி அப்படியே கீழே இறங்கி புறப்பட்டு போனா எவ்வளவு ஒளி அப்படியே சுத்தி இருக்கும், அப்படி ஒளி பிழம்பாக பெத்தான் சாம்பான் மேல் நோக்கி போய் கொண்டிருந்தான். அப்படி மோட்சம் பெற்று விட்டார். இப்ப என்ன ஆயிற்று தெரியுமா? இந்த பெத்தான் சாம்பானுடைய மனைவி அவ என்ன பண்ணா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்காரர் வருவாரேன்னு பார்த்தான். வீட்டுக்காரர் வரல. சாயந்தரம் ஆச்சு, இன்னுமா வராம இருக்காரு. சாயந்தரம் வர பார்த்தா, சாயந்தரமும் பெத்தான் சாம்பான் வீட்டுக்கு வரல. உடனே அவ என்ன பண்ணா, நேர நடராஜர் கோயிலின் மடப்பள்ளிக்கு போனான். எங்க வீட்டுக்காரர் விறகு கொண்டாந்து போடுவாரே, போட்டாரா? அம்மா காலையிலே போட்டாருமா. உடனே ஆலயத்துக்கு வந்தார். சுவாமி இங்கு வந்தாரா என் வீட்டுக்காரரு? என் வீட்டுக்கு வரலையே, மதியம் சாப்பிடவும் வரல, இப்பவும் வரலையே. அம்மா இங்க வந்தாரு. வந்தவர் வணங்கி கொண்டு நின்றிருந்தவர் திடீரென்று வேகமாக ஓடினார். இந்த உமாபதி சிவாச்சாரியார் இருக்கிற மடத்து பக்கம் தான் ஓடினார். அங்க போய் பார். உடனே என்ன பண்ணா, இவ அந்த மடத்து பக்கம் ஓடியாராம். ஓடி வந்து வழியில் இருப்பவங்கிட்ட கேட்கிறான், என்னுடைய கணவர் இந்த பக்கம் போனாரா? ஆமா, வேகமாக ஓடினார், அந்த மடத்துக்கு தான் போனார். வந்தா மடத்துக்கு வந்தா உமாபதி சிவாச்சாரியார பார்த்தா. பார்த்து, குருநாதா என் வீட்டுக்காரர் வந்தாரா? இங்க வந்தாருன்னு சொல்றாங்களே, திரும்பி வீட்டுக்கு வரலையே. யாருமா? அதான் விறகு கொண்டு போடுவார், பெத்தான் சாம்பான். ஆகா, பெத்தான் சாம்பானா? வந்தாருமா, அவருக்கு நான் மோட்சம் கொடுத்துட்டேமா. எப்படி? பெத்தான் சாம்பான் வந்தாருமா, உன் கணவரா அவரு? ஓலை ஒன்ன கொடுத்தாரு, பார்த்தேன், நடராஜ பெருமான் மோட்சம் கொடுக்க சொல்லி எழுதியிருந்தாரு, மோட்சம் கொடுத்து விட்டேன். எப்படி இருக்கும்? நம்புவாளா? அழுகிறா. என்ன பண்ணினீங்க எங்க வீட்டுக்காரர்? இல்லம்மா, வந்தாரு, நான் அவருக்கு மோட்சம் தந்து விட்டேன் அப்படின்னா. அவருக்கு அவ்வளவுதான்,
உடனே அழுகை வந்தது, அவர் மேல் கோபம் வந்தது. நேர மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டான், மன்னா, என் கணவரை இந்த உமாபதி சிவாச்சாரியார் ஏதோ செய்து விட்டார், அதனால நீங்க தான் வந்து கேட்கணும், கேட்டா மோட்சம் கொடுத்துட்டேன்றார். மகாராஜா பார்த்தார், என்னது மோட்சம் கொடுத்துட்டேன்னு சொல்றாரா, இந்தா நான் வர்றேன். நேரம் வந்துட்டார், நேரம் வந்து நின்று கேட்கிறார், அப்பா நீ என்ன செய்தாய், உமாபதி சிவாச்சாரியார் என்ன செய்தாய் என்று கேட்கிறார் மன்னர். அப்பொழுது அவர் சொன்னார், பெத்தான் சாம்பான் வந்தார், ஒரு ஓலை எடுத்துக்கொண்டு வந்தார், நடராஜ பெருமான் அவருக்கு மோட்சம் தர சொல்லி எனக்கு எழுதி இருந்தார், அந்த ஓலையில் மோட்சம் தந்து விட்டேன், இதை நான் நம்புவதற்கு இல்லை, நீ எப்படி மோட்சம் கொடுத்தாய், என்ன செய்தாய், அதை எனக்கு சொல் என்றார் மன்னர். உடனே ஓஹோ, அவருக்கு நான் மோட்சம் கொடுத்ததை உங்களுக்கு செய்து காட்ட வேண்டுமா, இதோ செய்து காட்டுகிறேன் என்று என்ன செய்தார் தெரியுமா உமாபதி சிவாச்சாரியார், இந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் அந்த ஆலயத்துல அப்படியே சைட்ல போய் தீர்த்த தொட்டியில விழுகுது. நம்ம சிவாலயத்துக்கெல்லாம் போயிருக்கோம் இல்லையா, அப்ப பிரதோஷம் அபிஷேகம் பண்ற தீர்த்தம் அப்படியே வந்து தீர்த்த தொட்டியில விடும், நம்ம சுத்தி வரும்போது அதை எடுத்து தலையில தெளிச்சுக்கிடுவோம் இல்லைங்களா. அந்த தீர்த்த தொட்டி பக்கம் போனார், ஏன்னா அங்க இருக்கிற தீர்த்த தொட்டிக்கு பக்கத்துல மண் தரை வந்து மண் தரை, அந்த மண் தரையில் ஒரு கள்ளி செடி முள்ளு முள்ளா இருக்கும் இல்லையா, கள்ளி செடி பெருசா வளர்ந்து நிக்குது. அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணார் தெரியுமா, அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை கையில் ஊற்றினார், அந்த கள்ளி செடி மேல் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று பஞ்சாட்சரத்தை ஓதி அதன் மேல் தெளித்தார். அந்த கள்ளி செடி அப்படியே சூரிய பிரகாசமாக ஒளிரிக்கொண்டு மேலே சென்றதாம். அதை பார்த்தார்கள் எல்லோரும். அப்பொழுதுதான் மன்னரும் புரிந்து கொண்டார், அந்த பெத்தான் சாம்பானுடைய மனைவியும் இப்படித்தான் நமது கணவரை மோட்சம் அடைய செய்திருக்கின்றார் என்று புரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, இறைவனுடைய திருவருளும் குருவருளும் ஒன்றாக கிடைத்து இவர்கள் மோட்சம் அடைந்த வரலாறு. திருமங்கை ஆழ்வார் எல்லாரும் அந்த இதை சொல்லி முடிச்ச உடனே அந்த உமாபதி சிவாச்சாரியாருக்காக ஒரு கைத்தட்டல், உமாபதி சிவாச்சாரியாருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். திருமங்கை ஆழ்வார் உங்களுக்கு தெரியும், ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவரு ஸ்ரீரங்கம் மதிழ்ச்சுவர் கட்டுகின்றார். மதிழ்ச்சுவர் கட்டும் போது 4 நாட்களாக வேலை செய்த கூலி ஆட்களுக்கு கூலி கொடுக்கவில்லை. இந்த இன்னைக்கு தந்துடுறேன் கூலி, இதோ நாளைக்கு கூலி தந்துடுறேன், இதோ நாளை கழிச்சு தர்றேன்னு நாட்கடந்து கொண்டே சென்றது. ஒரு வாரம் பார்த்தாங்க, கூலி ஆட்கள் எல்லாம் அந்த கூலியை வாங்கிட்டு போய் தான் வீட்டில் சாப்பாடு செய்யணும். இவர் ஏமாற்றுகிறார் என்று நினைத்து மன்னரிடம் சென்று முறையிட்டார்கள். மன்னர் பார்த்தார், உடனே திருமங்கை ஆழ்வாரை அழைத்தார். அழைத்து கேட்டாரு, ஏப்பா 4 பேருக்கு கூலி கொடுக்காம விட்டுட்டியாமே ஏன் அப்படின்னார். உடனே திருமங்கை ஆழ்வார் சொன்னாரு, இன்னும் எனக்கு பணம் கிடைக்கவில்லை, பணம் கிடைத்ததும் நான் கூலி கொடுத்து விடுகிறேன், சொன்ன வாக்கை காப்பாற்றி விடுவேன். ஏன் திருமங்கை ஆழ்வார் வரலாறு உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். திருமங்கை ஆழ்வார் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தவர். அதற்கப்புறம் தான் பெருமாளே அவருக்கு காதுல அந்த 8 எழுத்து மந்திரத்தை ஓதி அவரை தன் அடியவராக்கினார். அவரு கொள்ளை எடுத்து தான், அதாவது கோயில்களும் கட்டினார், 1000 திருமால் அடியார்களுக்கு தினமும் அன்னதானமும் செய்து வந்தார். அந்த வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு பணம் கிடைக்கல, கிடைச்ச உடனே 4 பேருக்கும் கொடுத்துருவேன், இதை நம்புவதற்கு இல்லை. நீ நாட்கடத்து கொண்டே வருகிறாய், என்னைக்கு தருவ, நாளைக்கு தந்துடுறியா சொல்லு, இப்பவே என்கிட்ட சொல்லு, நாளைக்கு கொடுத்துடணும், நான் ஒரு நாள் தான் உனக்கு அவகாசம், நாளைக்கே உங்க 4 பேருக்கு கூலி கொடுத்துடணும், நீ என்ன செய்வியோ தெரியாது, மன்னர் கட்டளை. அப்பொழுது திருமங்கை ஆழ்வார் சொன்னார், மன்னா நாளைக்கே கூலி கொடுன்னு சொன்னா என்னால முடியாது, ஆனா நாளைக்கு இவங்க 4 பேரையும் வர சொல்லுங்க, மோட்சம் கொடுத்துட்றேன்னாரு. எப்படி 4 பேரையும் வர சொல்லுங்க, மோட்சம் கொடுத்துட்றேன்னாரு. என்னது மோட்சம் கொடுப்பாயா, கூலி கொடுக்க மாட்டேன், மோட்சம் கொடுக்க முடியுமா உன்னால்?
இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, மன்னா கூலியே எங்களுக்கு வேணாம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் ஓடி போயிடுறோம்னு கிளம்புனாங்க. ஏன் கூலி கூலி கிடைக்காம மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாரு, பயம் வரும் இல்லையா, எங்களுக்கு வேணாம், நாங்கள் பிடிங்க அந்த 4 பேர்த்தையும்னாரு மன்னர். 4 பேரையும் பிடிச்சி கூட்டியான்ட்டாங்க. இவர் எப்படி மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாருன்னு நான் பார்க்கணும். யாரு? மன்னர். நாளை 4 பேரையும் அழைத்து வருகின்றேன். எப்படி, எந்த இடத்துக்கு வர, எங்க வச்சு நீ மோட்சம் கொடுப்ப, நான் பார்க்கணும். கூலி கொடுக்க முடியாது, உன்னால் மோட்சம் கொடுக்க முடியுமா பார்க்கணும். உடனே சரி, அந்த காவிரி ஆற்றோரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டார். உடனே மன்னர் இந்த 4 வரையும் இழுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. 4 பேரும் சந்தோஷமா தான் வருவாங்க, அவங்களுக்கு கூலி கிடைச்சா போதும், இப்ப மோட்சம் கொடுக்குறாங்கிறாரு. 4 பேரும் வர்றாங்க, வந்து நிக்க வைக்கிறாங்க. இப்ப திருமங்கை ஆழ்வாரும் வந்து விட்டார், மன்னரும் வந்து விட்டார். எங்க சொன்னிய மோட்சம் கொடுத்துற 4 பேருக்குன்னு கொடு பார்க்கலாம் அப்படின்னாரு. திருமங்கை ஆழ்வார் காவலர்களை கைய காமிச்சாரு. காவலர்கள் எல்லாம் தள்ளி போயிட்டாங்க. போன உடனே 4 பேரையும் அருகில் அழைத்தார். ஒவ்வொருத்தரையா காவிரி ஆற்றில தள்ளி விட்டார். 4 பேரையும் தள்ளிட்டார். 4 பேரும் போய் ஆற்றில் விழுகிறார்கள். மன்னருக்கு ரொம்ப கோபம், ஆச்சரியம். என்ன பண்ணிட்ட நீன்னு அப்படியே கோபம் அங்கிருந்து கிட்ட வர்றாரு திருமங்கை ஆழ்வார் கிட்ட. ஆனால் ஆகாயத்திலிருந்து ஒரு புஷ்ப பல்லக்கு கீழே இறங்கியது ஆற்றில். 4 பேரையும் வலைய போட்டு மீனை எப்படி தூக்குவாங்களோ அது போல 4 பேரையும் அந்த பல்லக்கு தூக்கி கொண்டு 4 பேரும் மோட்சம் செல்வதை ஊரே பார்த்தது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? சிவன், அம்பாள், முருகன், விநாயகர், முருகன், பெருமாள், இப்படி தெய்வங்களால் மட்டும் மோட்சம் தரும் அந்த நிலையை அடியார்கள், குருமார்கள் அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தவர்கள். நமது அப்பர் பெருமான் சொல்வாரு அவருடைய பாடல்ல, அதாவது இமைக்கும் நேரத்துல கூட அவங்க இறைவனை நினைக்காத நேரம் இருக்காது, அப்படி வாழ்ந்தவர்கள். அதனால அவர்களுக்கு அந்த மோட்சம் கொடுக்கும் அந்த திறமை, அந்த சக்தி இறைவனால் அளிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க 24 மணி நேரமும் இறை நினைப்பிலேயே இருப்பவர்கள். ஒரு மோர் விற்கிற பாட்டி அது என்ன பண்ண தெரியுமா? திருமலையில போய் மோர் விற்கும். மோர் வித்து முடிச்சுட்டு மோர் பானையை வச்சுக்கிட்டு நேர அந்த வெங்கடேச பெருமாள் கிட்ட போகும். பட்டாச்சாரியர்கள் எல்லாம் சுத்தி நிற்பாங்க. ஒரு பட்டாச்சாரியார்கிட்ட போகும், சுவாமி எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல், சாமி கிட்ட சொல்றீங்களா, பெருமாள்கிட்ட சொல்றீங்களா? என்ன பாட்டி சொல்லணும்? எனக்கு அவர்கிட்ட சொல்லி மோட்சம் கொடுக்க சொல்லிருங்களேன், எனக்கு பெருமாள்கிட்ட சொல்லி மோட்சம் கொடுக்க சொல்லிருங்களேன் அப்படின்னு. ஏன் பாட்டி அங்கிருந்து ஏதோ துளசி கேட்ப, தீர்த்தம் கேட்பேன்னு பார்த்தா மோட்சம் கொடுக்க சொல்லி கேட்குறிய, சுண்டலா பிரசாதமா உனக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியுமா? கேட்டா பெருமாள் உடனே செய்திருவாரா? இல்லப்பா, நீங்க தானே பக்கத்துல இருந்து அவரை தொட்டு தொட்டு அபிஷேகம் செய்கிறீர்கள், அலங்காரம் செய்கிறீர்கள், அவருடைய மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கின்றீர்கள். அப்ப அவர்கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொன்னா அவர் கேட்க மாட்டாரா? நீங்க சொன்னா அவர் கேட்பாருல்ல, எனக்கு மோட்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு. இப்படியே 4-5 தடவை தொந்தரவு செய்தது. இந்த பட்டாச்சாரியார்கள் பார்த்தாங்க, இந்த பாட்டியை எப்படி கழட்டி விடுறது, இது தினம் நம்மளை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு என்ன பண்ணாங்க, இங்க வா, அடுத்த மாசம் இந்த வாரம் இந்த நாள் ராமானுஜ பெருமான் ஸ்ரீபெரும்பத்தூர்ல இருந்து அடியார்களோட வர்றார். அடியார்களோட எங்க வர்றாரு? இங்க திருமலைக்கு வர்றார். கீழ் திருப்பதியில ஒரு இடத்துல இந்த மடத்துல அடியார்களோட அவர் சற்று இளைப்பாரி அப்புறம் தான் மேல வருவார். நீ அவர்கிட்ட போய் பெருமாள் கிட்ட உனக்கு மோட்சம் தர சொல்லி ஓலை எழுதி வாங்கிட்டு வா, அந்த ஓலையை நாங்க பெருமாள்கிட்ட காமிச்சா உனக்கு மோட்சம் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் எழுதி கொடுக்க மாட்டார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த பாட்டி போய் கேட்டா அவர் எழுதி கொடுத்துருவாரா அப்படின்னு இதை கலட்டி விட்டணும் எப்படியாவது, இது நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்படியே அந்த மாதம் பூரா
எப்போ ராமானுஜர் வருவார், எப்போ வருவார், இந்த நாள் வருவார்னாங்களே. ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா, குருநாதா நீ எனக்கு ஓலை எழுதி கொடுத்துடணும், நான் மோட்சம் போயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, குருநாதா எப்போ வருவேன், எப்போ வருவேன், ராமானுஜா ராமானுஜா என்று அந்த மாதமெல்லாம் காத்து கிடந்தது. அந்த நாள் வந்தது. என்ன பண்ணுச்சு, மோர்பானையை தூக்கிக்கிட்டு கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட வந்தது. 1000 அடியார்களோடு ராமானுஜ பெருமான் அந்த மடத்துக்கு வந்தார். வந்து அப்படியே ஒரு இடத்துல அவர் அமர்ந்தார். அடியார்கள் எல்லாம் அமர்ந்தார்கள். இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு, கிட்ட போய் அப்பா எல்லாரும் மோர் குடிங்க, தாகமா இருப்பீங்க, எல்லாரும் மோர் குடிங்க அப்படின்ச்சு. உடனே ராமானுஜ பெருமான் பார்த்தாரு, அப்பா வயசான பாட்டி, மோர் விற்கிது, எல்லாரும் வாங்கி குடிங்க, குடிச்சிட்டு அதுக்கு தக்க வருமானம் அந்த பணத்தை கொடுங்க, அதிகமாகவே கொடுங்க. பாட்டி வயசான காலத்துல நமக்காக வந்து உட்கார்ந்து எல்லாருக்கும் தாகத்துக்கு கொடுக்குது பாரு அப்படின்னாரு. உடனே எல்லாரும் மோர் குடிச்சாங்க. ராமானுஜருக்கும் கொடுத்துச்சு, எல்லாத்துக்கும் குடிச்சது, எல்லாம் குடிச்சு முடிச்சாங்க. உடனே ராமானுஜர் ஒரு சிஷியரை பார்த்தாரு. அவர் உடனே பையில இருந்து பணத்தை காசை எடுக்கிறாரு. பாட்டிக்கிட்ட, பாட்டி எவ்வளவு பாட்டி அப்படின்னு கேட்டார் மோருக்கு. ராமானுஜர் சொன்னார், கணக்கு பார்க்காத அள்ளி கொடு பாட்டிக்கு அப்படின்னார். உடனே வா பாட்டி காசை கொடுக்க போனார். அந்த பாட்டி அந்த சிஷியர்கிட்ட சொல்லிச்சு, அப்பா நான் மோருக்கு காசு வாங்க வரல, ராமானுஜர் கிட்ட போய் ஒன்னே ஒன்று கேட்கணும். அப்படியா, அவர்கிட்ட போய் நீ என்ன கேட்க போற? ஓ அவர் இதை விட நிறைய ஏதாவது பணம் கொடுப்பாருன்னு நினைக்கிறியோ, சரி போ அவர்கிட்ட அப்படின்னு அனுப்புனாங்க. நேர அந்த பாட்டி ராமானுஜர்கிட்ட போச்சு. ஐயா பெருமானே, நீங்க எனக்கு ஒரு ஓலை எழுதி கொடுக்கணும்னு. உடனே அவரு ஓலை எழுதி தரவா? என்ன பாட்டி சொல்ற? நான் திருமலைக்கு செல்வேன், மோர் விற்பேன், அங்க இருக்கிற பட்டாச்சாரியர்கள் கிட்ட எனக்கு மோட்சம் வாங்கி கொடுங்க. நீங்க தானே சாமி கிட்டேயே நிக்கிறீங்க, சாமிக்கு அலங்காரம் நீங்க தானே பண்றீங்க, நீங்க தானே அபிஷேகம் பண்றீங்க, நீங்க தானே சாமி கிட்ட மந்திரம்லாம் சொல்றீங்க, உங்களுக்கு அந்த சக்தி இல்லையா, எனக்கு மோட்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களால முடியாது, நீ ராமானுஜ பெருமானிடம் சென்று ஓலை எழுதி வாங்கி வா, அவர் பெருமானுக்கு ஓலை எழுதி கொடுத்தால் நாங்க மோட்சம் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு ஓலை எழுதி கொடுங்கன்னு கேட்டது. உடனே சிஷியர்கள்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? உடனே சிஷியர்கள்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? டே பாடுறா, இந்த பாட்டி எல்லாத்துக்கும் மோர் கொடுத்துச்சு, கடைசியில அந்த மோர் கொடுத்ததுக்கு காசு வாங்காம மோட்சம் கேட்குதுடா அப்படின்னு கேலியாக சொன்னார்கள். ஆனால் ராமானுஜ பெருமான் இந்த பாட்டியினுடைய அந்த நம்பிக்கையை பார்த்தார் இல்லையா? எவ்வளவு நம்பிக்கை அந்த பாட்டிக்கு. உடனே ஒரு ஓலை எடுத்தார். திருமலைக்கு வெங்கடேச பெருமாளுக்கு ஒரு 2 வரி எழுதினார். பெருமாளே, நான் எழுதுகிறேன், இந்த பாட்டிக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும்னு அந்த பெருமாளை மனமுருகி கண்ணீர் மல்க ஒரு கடிதாசி எழுதி இப்படிக்கு ராமானுஜர்னு எழுதி அந்த பாட்டி கையில கொடுத்தார் ஓலைய. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை, இந்த பாட்டியினுடைய நம்பிக்கை கேட்குது, அவருடைய நம்பிக்கை. எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்த உடனே பாட்டி கையில ஓலைய வாங்குச்சு. வாங்கின பாட்டி 80 வயசு பாட்டிங்க, 8 வயசு சிறுமி மாதிரி ஓலைய கையில எடுத்துக்கிட்டு மோர்பானையெல்லாம் போட்டுட்டு ஓடுதான். எதுக்க எப்படி வேகமா போகுதாங்க. கையில அந்த ஓலை கிடைச்ச உடனே மகிழ்ச்சி தாங்கல, கண்ணீர் தாரதாரையாக கொட்டுகிறது. ஓலை கிடைச்சிருச்சு, எனக்கு ராமானுஜர் கிட்ட குரு கிட்ட ஓலை கிடைச்சிருச்சு, நான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே எதிரே ஓடியது. 10 அடி தூரம்தான் போயிருக்கும். அத்தனை அடியார்களின் முன்னால் அந்த ஊரில் இருந்த அடியார்கள் அவர்களும் வந்திருக்காங்க. ராமானுஜர் முன்னால் புஷ்ப பல்லக்கு மேலிருந்து கீழே வந்து இறங்கியது. அதில் பாட்டியை ஏற்றி கொண்டார்கள். கையில் ஓலையோடு அந்த பாட்டி ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ராமானுஜர் வாழ்க, ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக என்று சொல்லிக்கொண்டே அது மோட்சத்துக்கு சென்றடைந்ததாக உண்மையாக நடந்த வரலாறுகள் இதெல்லாம். உமாபதி சிவாச்சாரியார்
செய்த வரலாறு, உண்மையாக நடந்த வரலாறு. அரதத்தர் செய்த வரலாறு, உண்மையாக நடந்த வரலாறு நமது நாட்டில். அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நடத்திய அற்புதம், உண்மையாக செய்த அற்புதம். நமது குருமார்கள் எல்லாம் அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நாம இறைவனிடம் வேண்டத்தக்கன அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் முந்தன் இருப்பன்றேன்னு நம்ம என்ன கேட்கணுமோ எதுவும் கேட்க வேணாம். நம் மனதில் இருப்பதையெல்லாம் இறைவன் அறிவார். அவரே நமக்கு தேவையானவற்றையெல்லாம் தருவார். இது முருகன் ஆலயம். கொல்லித்தலையில் எறும்பது போல் குழையும் எந்தன் உள்ள துயரை ஒழித்து அருளாய், ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொழிக்கும் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே என்று நமது உள்ளத்தில் உள்ள குழப்பங்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் முருகப்பெருமானிடம் நாம் சொல்லி கந்தர் அலங்காரத்தை பாடும் பொழுதும் உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை குருவாக வேண்டி நாம் கந்தர் அனுபூதி சொல்லும் பொழுதும், அதுபோல நாம் இறைவனிடம் என்னவெல்லாம் கேட்கின்றோமோ அத்தனையும் இறைவன் அருள்வார். குருநாதர்களின் பாடல்களை பாடினால் நமக்கும் குருவருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.